Hey guys, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி வரைக்கும் அவங்களோட ஜாப்பை போஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின். ஸோ லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜாப் இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொஃபைல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸ் அவ்வளோ வரவே மாட்டேங்குது, இன்டர்வியூ நான் அப்ளை பண்ணாலுமே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணும்போது பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்னால தான் அந்த உங்கள் ப்ரொஃபைல் வந்து அதிக பேருக்கு ஷோ ஆகாது. அதுவும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் ப்ராப்பராக கிரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராப்பராக லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்மளுக்கு நிறைய இன்டர்வியூஸ் வந்து ஸ்கெடியூல் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணணும் நம்ம ப்ரொஃபைலில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே யாராச்சும் வராங்க, ஒரு ரெக்ரூட்டர் வராங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் தான். ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ப்ரொஃபஷனல் இல்லாமல் ஏதோ ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலான ப்ரொஃபைல் பிக்சரை வந்து எப்படி நம்ம ஃப்ரீயான டூல்ஸில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பிஜி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்க்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன், நான் ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த இமேஜ் நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நான் canva.com போய்க்கிறேன். ஸோ canva.com பண்ணினா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டீப்பாக போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜ் நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் வந்துடும். உங்கள் இமேஜ் இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட், அதிலே வந்து ஒரு கிரே கலர் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டூல் வந்து ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. அதேமாதிரி நீங்கள் வந்துட்டு லிங்க்டின்ல பேனரும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் பேஜே போய்க்கிறேன். அதில் போய்ட்டு நீங்கள் லிங்க்டின் பேனர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். அந்த சைஸுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் உங்கள் பேனர் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணணும்னு தெரில அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக ஃப்ரீ டிசைன்ஸ் நிறையா இருக்கும். லைக் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சம்வாட் டிசைன் இருக்குது. இல்லை நான் இப்போ ஒரு பைத்தான் டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னா இதில் நான் வந்து என்னோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக பேனர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு ரீலெவல் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ரீலெவல் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஹைரிங் பிளாட்ஃபார்ம். ரீலெவலில் நடக்கிற டெஸ்ட்டை நீங்கள் 50% மேலே ஸ்கோர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டாப் டெக் கம்பெனிஸ்லேருந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும். ரீசெண்டாக நிஷா அப்படிங்கிறவங்க வந்து டைமண்ட்ஸ் ஆன் கால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரோல் வந்து ஜாப் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஷி காட் அ பேபி ஷி லெஃப்ட் ஹர் ஜாப். அதுக்கப்புறம் அவங்க 10 இயர்ஸ்க்கு எந்த ஒரு ஜாப்மே போய் அட்டன் பண்ணல. தென் ஷி ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஜாப். ஸோ அப்போ வந்து அவங்க ஜாப் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பெரிய பேரியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 இயர் கேப் தான். அந்த கரியர் கேப்னால அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ எதுவுமே ஸ்கெடியூல் ஆகவே இல்லை. தென் இப்போ ரீலெவலில் அவங்க வந்து டெஸ்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஜாபும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரியர் கேப் இருந்தாலுமே நீங்கள் ரீலெவல் டெஸ்ட் மூலமாக உங்கள் இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸெப்ஷனுமே கிடையாது. நீங்கள் என்ன டிகிரியாக இருந்தாலும் ஓகே, இல்லை என்ன பாஸ் அவுட்டாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளை லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், கோ அண்ட் புக் அ ஸ்லாட். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலோடைய சம்மரி. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் 2000 வேர்ட் வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஸோ ரெக்ரூட்டர் வந்து ஜாப் போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைலில் ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி ஜாப் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல் வந்து லிங்க்டின் ஷோ பண்ணும். அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் வர ப்ரொஃபைல்ஸ் தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் ரெக்ரூட்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட மெயினான ஃபோக்கஸ் எதுவாக இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்க்குள்ள, அதாவது ஒரு 10-20 ப்ரொஃபைல்ஸ்க்குள்ள உங்கள் ப்ரொஃபைல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஜாப்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்க்குள்ள உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கீவேர்ட் பேஸ் பண்ண ஒரு சம்மை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும். ஸோ பேசிக்காக இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெக்ரூட்டர் வந்து ஒரு பர்சனை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு தாங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபுக்கு பேஸ் பண்ணிருக்கிற பீப்புள் தான் அவங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஷோ பண்ணணும் அப்படின்னா அந்த அல்காரிதம்ஸ் ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரொஃபைலை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த அல்காரிதம்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா தான் அது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதில் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற கீவேர்ட், ரொம்ப பாப்புலரான கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் ப்ரொஃபைல் வந்து முன்னாடி போகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும், எப்படி உங்கள் பயோ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கீவேர்ட் எடுக்கிறது என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து நான் இப்போ பைத்தான் டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னா பைத்தான் டெவலப்பர் ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாப்ல நான் போய்க்கிறேன். ஜஸ்ட் அதில் போயிட்டு இதில் என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். மங்கி லைன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து வேர்ட் க்ளவுட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன காப்பி பண்ணிங்களோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜாப் இல்லாமல் ஒரு 10 ஜாப் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி ரோலில் வந்து சர்ச் பண்ணிருக்கீங்களோ அதில் இருக்க ஒரு 10 ஜாப்ஸில் இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு போய்க்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு 5 ஜாப்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஜென்ரேட் க்ளவுட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஒரு அவுட்புட் உங்களுக்கு வரும். ஸோ இது என்ன பேசிக்கானா நிறைய ஜாப்ஸில் வந்து அதிகமான கீவேர்ட்ஸ் எது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜாபில் இருக்கும். ஸோ நான் வந்து ஐபிஎம்லேயே நிறைய ஜாப்ஸ் எடுத்ததுனால ஐபிஎம் வந்து ரொம்ப பெரிய கீவேர்டாக காமிக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்க சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜாப் போஸ்ட் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் போஸ்ட் பண்ணிட்டு அதே ரெக்ரூட்டர் ஜாப் சர்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபைல் வந்து முன்னாடி காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 ஜாப்ஸில் ஒரு 15 ஜாப்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கீவேர்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப அக்யூரேட்டான கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் சம்மரி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலோட ஸ்கோருங்கிறது பூஸ்ட் ஆகும். ஓகே, இந்த கீவேர்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சம்மரியில் இனிஷியலாக எடுத்த உடனே உங்களை பற்றின சில விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு பைத்தான் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஐம் பைத்தான் டெவலப்பர் அண்ட் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இனிஷியலாக எடுத்தோடனே ஆட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அந்த பைத்தான் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்க இனிஷியலா மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இதில் நீங்க நம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப் எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்க வந்து இனிஷியலா ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் நீங்க அதை முடிச்சுட்டு கீழே வரும்போது உங்களுடைய ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில்லாம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். லைக் வந்து நீங்க ஒரு பைத்தான் டெவலப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு பைத்தான் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து SQL தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு DevOps டூலும் தெரிஞ்சிருக்கு, ஜென்கின்ஸ், குபர்நெட்டிஸ் வந்து நிறைய DevOps டூலும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதர் ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய ஹாபிஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்தை எதுக்காக நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற சில உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரி அந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து முன்னாடி ஷோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் லிங்க்டின்ல வந்து ஆக்டிவாக இருக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஜஸ்ட் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கப்புறம் வந்து லிங்க்டின்ல ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அப்போ உங்கள் ப்ரொஃபைல் ஸ்கோர் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அல்காரிதம்ஸில் இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு பர்சன் வந்து ஆக்டிவாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகமாக வந்து ஜாப் போர்ட்டலில் வந்து சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, நியூ ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ப்ரொஃபைல் அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறது பார்க்கணும். நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, லைக் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் லிங்க்டின்ல கேட்கலாம். பட் நீங்கள் அதிகமாக ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து சில பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க லிங்க்டின்ல, அதுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறது பாருங்க. அப்ப நீங்க நிறைய ஆன்சர்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்ரூட்டர் வந்து உங்க ப்ரொஃபைலை பார்க்கும்போது இந்த விஷயத்துல அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா மேக் கனெக்ஷன்ஸ். ஒரு ஃப்ரெஷராக லிங்க்டின்குள்ள வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய கம்பெனிஸோட ஹெச்ஆர்ஸ் வந்து உங்கள் நெட்வொர்க்கில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேகன்சி வரும்போது அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறத விட டேரெக்டாக அந்த ஹெச்ஆர் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க இல்லை அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறது நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால மோஸ்ட்லி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு லிங்க்டின்ல நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ள வரும்போது உங்களுடைய டிபிக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் தான். ஸோ அந்த டைட்டில் வந்து கீவேர்டு நீங்கள் ஆட் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நீங்கள் கிரியேட் பண்ணணும். லைக் இப்போ வந்து ஒரு பைத்தான் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் வந்து டெவலப்மெண்ட் தெரியும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேஷன் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் இன் ஆட்டோமேஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அட்ராக்டிவாக காமிக்கும். ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு பைத்தான் டெவலப்பர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உங்க ப்ரொஃபைல் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா இவங்க பைத்தான் டெவலப்மெண்ட் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேஷன் தெரியுது அப்படிங்கும்போது உங்க ப்ரொஃபைல் நெக்ஸ்ட் உள்ள வந்து பார்க்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி அட்ராக்டிவான ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணுறதுக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 100% ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன். ஸோ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அது 100% கம்ப்ளீட் பண்ணாமல் பாதிலே வந்து அந்த கிரியேஷன் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கிரியேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ப்ரொஃபைலோட ஸ்கோர் வந்து ரெடியூஸ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் 100% கம்ப்ளீஷனாக வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் ஸ்கோர் வந்து நிறையவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து நிறைய இன்டர்வியூஸ்க்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸ்ங்கிறது நிறையா வரும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் லிங்க்டின்ல வந்து நீங்கள் ப்ரீமியம் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரீமியம் வந்துட்டு 1 or 2 months ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய கோர்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 1 month ஃப்ரீ ட்ரையல் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.